எத பத்தி பார்க்க போறோம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 108 தொகுதிகள பிடிச்சுட்டு ஆட்சிய கைப்பற்ற போறாங்க. ஆ இன்னும் கைப்பற்றல. ஓகேங்களா? கைப்பற்றல மீன்ஸ் என்னன்னா, இன்னும் ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த பெரும்பான்மை, அதாவது 118 தொகுதிகள் வந்தா தான் அந்த பெரும்பான்மை அமைச்சு ஆட்சிய பிடிக்க முடியும். அது கண்டிப்பா நடந்துருங்க. அதாவது தமிழ்நாட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் தான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. எப்பனாலும் ஆட்சி கலைய வச்சுருவாங்க. அதனால இது எப்பனாலும் அந்த ஒரு பயத்திலே தான் ஆட்சி அமைக்கணும். நெனச்ச காரியத்த நடக்க முடியாத மாரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கூட்டணி வைக்கும் பட்சத்தில வந்து ஒரு சிலது மாறுபடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம். அது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர பார்க்கணும். முக்கியமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன். ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சாரி அண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் எப்படி கூப்பிட வேணாம். நீங்க எப்பனாலும் அவருக்கு பேர் வச்சுக்கங்க. எந்த மாரினாலும் வச்சுக்கங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தபாக தலைவர் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலயும், திருச்சி கிழக்குலயும் 2 தொகுதியிலயும் வந்து வெற்றி பெற மாட்டாரு. நீங்க அந்த கிளிப்ப சேவ் பண்ணி வைங்க. கண்டிப்பா வெற்றி பெற மாட்டாரு. தபாக 234 தொகுதியிலயும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நிலைமை தான் பரிதாப நிலைமத்துல போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, டிவிக்கேல வந்து வொர்க் பண்ணது வந்து யங்ஸ்டர்ன்னு பார்த்தீங்களா? இல்ல. தபாக தலைவர் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதிகமா வொர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன். அதாவது வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, Instagram, YouTube அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியாவுல எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்றோம்னு தான் இருக்குது. அதிகமா சேர்க்கிறது வந்து Instagramல தான் இருக்குது, Facebookல இருக்குது, YouTube இந்த மாரி எது நல்லதோ, கெட்டதோ. ஆனா, அதுல தான் அதிகமா வந்து ஒரு பொலிட்டிக்கலா இருக்கட்டும், எதுனாலும் அதுல தான் போஸ்ட் பண்றாங்க. அந்த மாரி நமக்கு வந்து YouTubeல பல வகையில சப்போர்ட் பண்ணது வந்து சாட்டை தான். அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிவிகே அதாவது இந்த பார்ட்டிய வந்து அதிக அளவு ரொம்ப 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 டிஎம்கே, ஏடிஎம்கே தவிர்த்து இவங்கள வந்து அதிகமா வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரோல் பண்ணது, எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசினது, இதெல்லாம் பண்ணது சாட்டை துரைமுருகனும், என்டிகே அவர்களும் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதிக அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்ல சர்க்கிள்ல இருக்கிறவங்கலாம் என்டிகே கட்சியில இருந்தாங்க. அவங்கலாம் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்கலாம் பார்த்துட்டு, "இவரு பண்றது சரியில்லங்க. சீமான் பண்றது சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தவங்க பாதி பேர் இருந்திருக்காங்க. பட் இப்ப இருக்க ஒரு சில பேருக்கு வந்து விஜய் வந்து திரை கவர்ச்சி. விஜய் வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. 2வது என்னன்னா, அந்த திரை கவர்ச்சி ஒருத்தர் திரையில பார்த்தவர் இங்க வரும்போது நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு கூட்டங்கள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இப்ப அதெல்லாம் தவிடுபொடியாகிட்டு. நீ என்னடா கூட்டம் சேர்த்தவன்லாம் ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அவரு கண்டிப்பா வந்து 108 சீட்டு கிட்ட வின் பண்ணியிருக்காரு. அது எப்படி? இப்ப இன்னொன்னு என்னன்னா தற்குறி. யாருங்க இப்ப தற்குறி? எனக்கு புரியல. ஒருத்தர வந்து சிஎம் ஆக்குறதுக்கு அவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப மக்கள் எல்லாரும் இப்ப தற்குறியா? அவர் பின்னாடி சுத்துறவங்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அதிகங்க. அது வந்து மாற்று கருத்து இல்ல. யங்ஸ்டர்ஸ் அதிகம். ஒரு சில பேர் தப்பான பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மரத்துல ஏறி குதிக்கிறது, பின்னாடி அவர தொரத்திட்டு போய் விழுறது. எஸ் கரெக்ட். ஏன்னா, இப்ப எல்லாரும் சொல்ற மாரி அவர் குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்தாங்க. ஒருத்தர திரையில பார்த்தவர ஒருத்தர் நேர்ல வர பட்சத்துல ஒரு ஆர்வம் இருக்கும். அவர ஒரு அண்ணனா பார்த்தாங்க. அதுதான். ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்ன்னு பார்க்கல. 2வது உங்கள மாரி ஆட்களாவும் அவங்கள பார்க்கல. அவங்கள பார்த்தது ஒரு அண்ணனா பார்த்தாங்க. தான் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தனால, அவ்வளவுக்கு ஆர்ப்பரிச்சு நம்ம அண்ணன நேர்ல பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அவ்வளவுக்குள்ள போனாங்க. அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்ல. அது எந்த முறையில பார்க்கணும்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல கொஞ்சம் ஒரு சில பேரு பண்ணது பார்க்கணும்னா நமக்கே காண்டா இருந்துச்சு. பட் ஒரு தற்கூரி கூட்டம் சேர்ந்தவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்களா? இப்போ 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 ஒரு 108 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. அந்த 108 தொகுதி போக நெறைய இடத்துல ஓட்டு போட்டு லாஸ் ஆயிருக்காங்க. அப்ப அவங்கலாம் வந்து தற்குறிகளா? விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தற்குறிகளா? யங்ஸ்டர் மட்டும் ஓட்டு போடலங்க. இங்க யங்ஸ்டர் மட்டும் ஓட்டு போட்டு இங்க யாரையும் கொண்டு உள்ள வைக்கல. ஒவ்வொரு வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா எல்லாருமே ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகணும்னு சொல்றதுக்காக ஓட்டு போட்டு இப்ப அது நடக்க போகுது. ஆ முக்கியமா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாட்டை ப்ரோ இப்போ வந்து வெளுத்துட்டு இருக்கிறீங்க சோசியல் மீடியாவுல. தயவு செஞ்சு என்ன பண்றீங்கன்னா, அவர எதுவுமே சொல்லாதீங்க. அவர வந்து வெற்றி பெற வச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா, இவரு வந்து பெருசா என்ன தெரியுமா பேசினாரு? ஒரு ஆட்சியில இருக்கிற விஜய் கரெக்ட்டா மூவ் பண்ணாருங்க. விஜய் அவர்கள் சாரி. முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டேஸ்க்குள்ள வந்து கண்டிப்பா வந்து சிஎம் ஆயிருவாரு. அவரு வந்து கரெக்ட்டா மூவ் பண்ணாரு. டிஎம்கே மட்டும் தான் கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள மட்டும் தான் பேசினாரு. ஏன்னா, அவங்க தான் 5 வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்க 5 வருஷத்துல என்னென்ன தப்பு பண்ணாங்களோ, அந்த தப்பெல்லாம் எடுத்து பேசினாரு. அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. நீங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு 10, 15 வருஷமா நீங்க கடந்துட்டு இன்னும் யார் யாருக்கோ சொம்படிச்சிட்டு இருக்கிறீங்க. எப்புட்றா நீங்க ஜெயிப்பீங்க? கொஞ்சமாவது உன் கட்சியில இருக்க எவனுக்காவது ஒரு இது இருக்காதாடா? எனக்கு புரியல. ஒரு இடத்துல போயி கேட்குறாங்க. டிவிகேக்குலாம் ஒரு பார்ட் டைம் மாரி சொல்லுது. அவங்களலாம் வர விட்டுறாதீங்க அப்டின்ட்டு. அந்த பார்ட் டைம் என்ன மீனிங் சொல்லியிருக்குன்னா, கண்டிப்பா யங்ஸ்டருக்கு வந்து இது வந்து
அரசியல் திருவிழா மாதிரி தான் கொண்டாடினாங்க. அவங்க கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் பாட்டு சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் முடிச்சு விட்டுருவோம். இப்போ உன் கட்சியே முடிஞ்சு போயிடுச்சாடா, மாநில அந்தஸ்து கூட கிடையாது, உன் கட்சியை சுத்தமா முடிச்சு விட்டாங்கடா. இப்போ என்ன பண்ண போறீங்க? போன வருஷம் நீங்க வாங்கின 8% கிட்ட வாங்கியிருந்தா நினைக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 7% 6% வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் எங்கடா போச்சு? எனக்கு புரியல. 4% நினைக்கிறீங்கடா, ஓட்டுல எங்க போயிடுச்சு? முதல்ல நீங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி தானே இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க. பாதி பேர் நாம் தமிழர் கட்சியில இருக்க, பாதி பேர் எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உங்களெல்லாம் திட்டுறதுக்கு தனி வீடியோ கண்டிப்பா நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன், பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனலை வந்து கடைசியா போடுறது ஜனநாயகன் வந்து போஸ்ட்மார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ போட்டிருந்தான். கடைசியில் இப்போ ஜனநாயக தேர்தலுக்காக நான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமே டே பை டே நீங்க வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க, ஒவ்வொரு வீடியோ வரும்.